ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்த்தோம். தொடர்ந்து பல ஆதாரங்களை நியூஸ் தமிழ் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருது. அந்த நிலையில தான் அந்த எம்எல்ஏ அங்கே தான் இருந்தார், அவருமே தாக்குதலில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கே பலர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் அந்த தாக்குதலுக்கு உள்ளான எங்களுடைய நிருபரும் கேமராமேனும் அலறக்கூடிய அந்த காட்சிகளும் தற்பொழுது அதையும் நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து ராஜேஷ் வந்து நியூஸ் ஃப்ளோர்லேருந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து ராஜேஷ் கிட்ட பேசலாம். கனிம வளம் அப்படின்றது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது. அது வந்து சுரண்டப்படும் பொழுது ஊடகத்தின் முதன்மை பொறுப்பு அதை நம்ம களத்திலிருந்து அடையாளப்படுத்துறது. அந்த வகையில் நம்மளுடைய செய்தியாளர் அங்கே போய் இது தொடர்பான காட்சிகளை பதிவு செய்ய முற்பட்டிருக்காரு. அங்கே அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து நாமளும் ஆதாரங்களை வெளியிட்டு வரோம். அதிகாரம் அப்படின்றது அத்துமீறது கிடையாது, அராஜகம் செய்வதற்கு கிடையாது, அறத்தை நிலைநாட்ட வேண்டியது. ஆனால் அவங்க இது போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்க தரப்புல நியாயம் இருந்ததா, அதை எப்படி அணுகணும், எங்கே வந்து பேச இருக்கணும் அப்படின்றது இருக்கு. ஆனால் இது போன்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க. நாமளும் ஆதாரங்களை வெளியிடுறோம். இதில் உரிய நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அமைச்சர்கிட்ட கேட்குறப்ப அது போன்ற ஒரு சம்பவமே என்னுடைய கவனத்துக்கே வரல அப்படின்ற பதில் எல்லாம் சொல்கிறாங்க. எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? சட்டம் ஒழுங்கு மீதான ஒரு மிகப்பெரும் கேள்வி எழுந்திருக்கு இல்லையா கௌதமி? நிச்சயமாக இவ்வளவு ஆதாரங்களை நாம் வெளியிட்டும் கூட இன்னும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மீது ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்றால் சட்ட ஒழுங்கு என்பதும் அந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய அந்த விஷயங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. காரணம், அந்த இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வரவே இல்லை என்பதுதான் அவர்கள் தரப்பு கேள்வியாக இருந்தது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அங்கு வந்தார். அவர்தான் முதல் அடியையே அடித்தார். அவர் அடித்த பிறகுதான் அவருடன் வந்த அந்த அல்லக்கைகள், அவரது உடன் வந்த அந்த குண்டாஸ் ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கண்மூடித்தனமான தாக்குதலை தொடங்கினார்கள் என்பதுதான் நியூஸ் தமிழுடைய வாதமாக இருக்கின்றது. அதற்கு ஆதாரமாகத்தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ என்பது தற்போது இருக்கின்றது. தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே எதற்காக இந்த எம்எல்ஏ மீது அரசு மற்றும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நியூஸ் தமிழுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பின்புலம் கொண்டவர் என்பதனாலே காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்ய தயங்குகிறதா? அரசு ஏன் இன்னும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கின்றது. நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டதை விட ஒரு ரவுடியாக, ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்பவராக, கனிம வளங்களை திருடுபவராக செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் அந்த மக்களை காப்பதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கான வளங்களையும் பாதுகாக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு ரவுடி போல வந்து நின்று கொண்டு நாக்கை துருத்தி கொண்டு வேட்டியை மடித்து கொண்டு நாம் கொண்டு வந்த அந்த கேமராவையே பிடுங்கி அடித்திருக்கிறார். நமக்கு தெரியும் கேமராவை யார் வைத்திருப்பார்? செய்தியாளரும் ஒளிப்பதிவாளரும் தானே வைத்திருப்பார்கள். அதற்கு ஆதாரமாக அடையாள அட்டையும் காட்டுகிறார்கள். அந்த ஆடியோவில் இருக்கிறது. அண்ணா என்ன அடிக்காதீங்கன்னா அடிக்காதீங்கன்னா என்று கதிரவன் கெஞ்சக்கூடிய ஆடியோ நம்மை பதற வைக்கின்றது. அவர் சொல்கிறார், வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் காவல்துறை மட்டும் வராமல் இருந்தால் எங்களை அடித்தே கொன்றிருப்பார்கள் என்று திருச்சி செய்தியாளர் கதிரவன் அப்படி கதறுகின்றார். அந்த அளவுக்கு ஒரு கொடூர தாக்குதலை ஏன் நீங்கள் நிகழ்த்த வேண்டும்?